அம்மா சொல்லுடி. தொடப்பத்தை கூடாமா, நானே பெருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வாய் முடிக்கணும் உட்காரு. உதவி தானே செய்யறேன்னு சொன்னேன். ஒண்ணும் வேணாம்மா, சும்மா உட்காரேன். டேங்கப்பா, பொண்ணை வேலை வாங்க மாட்டிய. பாசம் அந்த அளவுக்கு இருக்கு போல உனக்கு ஏன் மேல. பாசெல்லாம் இருக்க தாண்டி செய்யும் எப்பவுமே, எரும மாடிய. ஆனா உன்னை நான் வேலை வாங்காததுக்கு அது காரணம் இல்ல. அப்ப வேற என்ன காரணம்? உன்னை பெருக்க விட்டேன்னு வெய்ய, இங்க இருக்கிற மண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளதான் வாரி அடிப்பேன். அதனாலதான் எனக்கு டபுள் வேலை வரக்கூடாதுங்கிறதுக்காக நானே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நானே வாயை கொடுத்து அசிங்கப்பட்டுட்டேன். சரிம்மா கடை கடத்தி பெருக்கிய தண்ணியை தெளிமா. அக்காளுங்கெல்லாம் உள்ள வெயிட்டிங்க கோலத்தை போடுறதுக்கு. அதுவும் சரிதான். ஏ சந்தோஷ, நீனடா மீதிய நின்னுங்கிற? உள்ள போனோம் அத்தை, நீங்க நின்னுட்டு இருந்தீங்களா? அதான். அதுக்கு என்னப்பா, அத்தை கொஞ்சம் தள்ளுங்கன்னா தள்ள போறேன். சரிப்பா உள்ள போ. சரிங்க அத்தை. அப்படியே பர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரியே பண்றாரு பேரு. நான் அப்படிதான். சரியா? உன்ன மாதிரி ஒன்றும் கிடையாது. சரிங்க சந்தோஷ், காலையிலேயே அழாதீங்கன்னு. அழுத முதல்ல நீ பாத்தியா? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அத்தை பொங்கல் அதுவுமா உங்க பொண்ணு என்ன டென்ஷன் பண்ற? அத்தை அமைதியா இருக்கு சொல்லுங்க கொஞ்ச நேரம். ஏ நந்தினி, சும்மாரு. எப்ப நீ போப்பா உள்ள, அதுகிட்ட நின்னு பேசாத. சரிங்க அத்தை. அம்மா, என்னடி? நான் இனிமேல் இங்கே இருந்துட போறேம்மா. அர்ச்சனாக்கா வீட்டுல இருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. நான் இனிமேல் இங்க இருந்தே ஆபீஸ் கிளம்பி போறேன். மா, உங்ககிட்ட தான் சொல்றேன், எதுவும் பேசாம அமைதியா இருக்க. நீ அவனை வெறுப்பேத்துறதுக்கு தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும்டி. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, டென்ஷன் பண்ணாத. தண்ணியை தெளிச்சு விடுறேன், நீ போயிட்டு உங்க அக்காளுங்களை கூட்டணும். அப்போ தாய்கிழவியே செம்மப்போ, நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுற. பின்ன உன் குரங்கு புத்தி தெரியாத எனக்கு? ஓ, அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கேடி நந்தினி. குட் மார்னிங்க்கா. ஹாப்பி பொங்கல் ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ சந்தோஷ். ஹாப்பி பொங்கல். பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷே. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். என்ன சந்தோஷ், உன் மச்சானுக்கு விஷ் பண்ணல? அதெல்லாம் இந்த கிறுக்கன் 12 மணிக்கே பண்ணிட்டாக்கா. ஏதோ பிறந்த நாளுக்கு விஷ் பண்ற மாதிரி ஹாப்பி பொங்கல்னு 12 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சான். சரி, நானும் முழிச்சிட்டு தான் இருந்தேன்னு ரிப்ளை பண்ணேன். ரிப்ளை பண்ணதும் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டாங்கக்கா. அவ்வளோ சின்சியரா இருக்காப்புல சந்தோஷ், வேற ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் இல்லக்கா, நேற்று நைட்டு தூக்கம் வரல. சரி, அதான் விளையாட்டுக்கு அவனுக்கு அனுப்பின மெசேஜ். அவனும் ரிப்ளை பண்ணிட்டான். அது சரி சந்தோஷ், அப்புறம் கேட்கணும்னு இருந்தேன். நந்தினிக்கு உனக்கு எதனா பிரச்சனையாப்பா? என்னக்கா புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இல்லாம இன்னைக்கு இருந்திருக்கு. டேய் அப்படியே சும்மா கிளப்பி விடாதீங்கடா. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எங்க ரெண்டு பேருக்குள்ள நார்மலா தான் இருக்கும். அப்படியா? சரி சரி. ஏன் அப்ப போற வரப்பெல்லாம் பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் மத்தி ஒருத்தர்? அது சும்மா விளையாட்டுக்குக்கா, வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ. அக்காங்களா, தயவு செஞ்சு விட்டுருங்க. உண்மையிலேயே விளையாட்டுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிப்பா நாங்க ஒன்னும் சொல்லலையே. சரி, அப்புறம் என்னக்கா கோலம் போட போறீங்க? பானை கோலம் தான். ஓ, பானை கோலமா? ஏன் சந்தோஷ் கேக்குற? இல்ல, நான் இப்ப வாக்கிங் போயிட்டு வந்தேன்ல, நிறைய பேர் வீட்டுல ஃப்ளவர் டிசைன்ல எல்லாம் கோலம் போட்டிருந்தாங்கக்கா. அதான் பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்லயும் அப்படியே போடுவீங்கன்னு நினைச்சேன். ஆமாக்கா, நம்ம வீட்லயும் பூக்கோளத்தை போட்டு விட்டுருங்க. அப்பதான் ஒரு செல்ஃபி எடுத்துப்பாரு கோலம் பக்கத்துல நின்னு. அதுக்கு தானே கேக்குறீங்க? போடி லூசு, பாருங்கக்கா இப்படி பேசுறான்னு. பாருங்கக்கா, நான் எப்படி பேசுறேன்னு பாருங்கக்கா. அமைதியா ரெடி. சரி வாங்கக்கா, அம்மா வாசல பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டாங்க, வந்து கோலத்தை போடுங்க வாங்க. தெளிச்சிட்டாங்களா? அது வரும். என்ன ஆர்வம். சரி, உலக அழகி பிரியா எங்க? கோலத்தை நோட்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காடி. இன்னுமா? கரெக்டா வரணும்லடி, அதான். சரி என்னமோ ஒண்ணு, வாசல தெளிச்ச தண்ணி காஞ்சி போயிட்டு போதே, சீக்கிரமா வந்து கோலத்தை போட்டு முடிங்க. வரும்டி. சரி, நான் போய் வெளியே உட்காந்துக்கிறேன். வாங்க எல்லாரும், பாய். போய் உட்காரு, உனக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? உட்காந்து தானே இருக்கீங்க. சும்மா இருங்க, ரொம்ப பேசாதீங்கன்னா கம்ப்ளைண்ட் பாக்ஸ். நல்லா காலியா வாட்டமா உட்காந்துக்கின்னு இருப்பாரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. மூஞ்சிய முகரையும் பாரு. எப்படி பேசுறா பாரு. வாயாடி சரியான வாயாடி. இந்த வாயாடியை போய் நான் கட்ட போறேன்னு நினைச்சாலே என் தலையே சுத்துது இப்ப. அக்கா, அப்பா வந்துட்டாருக்கா. சந்தோஷம் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பார்ல? ஆமாண்டி. ஊர் உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ரவுடி பொண்ணை போய் லவ் பண்ண பாத்தீங்களா? நானே என்ன சொல்லணும்க்கா. அதுவும் இல்லாம என் கேரக்டருக்கு இவ செட் ஆவாலா இல்லையான்னு கூட யோசிக்காம நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்றது, இப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. போது சந்தோஷ், இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஏங்கா, என் மனக்குமுறையில நான் யார்கிட்ட கொட்ட முடியும் சொல்லுங்க? நீ கொட்டு சந்தோஷ், பிரியா வர வரையும் டைம் இருக்கு. நாங்க கோலம் போடுறதை விட உன் மன குமுறல கேட்கறதுல தான் ஆர்வமா இருக்கும். நீ கொட்டுப்பா, கொட்டு. சூப்பர் அர்ச்சனாக்கா. அது சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க, இந்த வீட்டு பொண்ணுங்க, நல்ல தைரியசாலி பொண்ணுங்களா, அதே சமயத்துல நல்ல சாஃப்டான பொண்ணுங்களா இருக்கீங்க. அதாவது நீங்க உங்க புருஷங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க, அதே மாதிரி நல்ல குடும்பத்தை நல்லபடியா நடத்துறீங்க. அவங்க எதனா சொன்னா நீங்க அதை கேட்டுக்கிறீங்க, நல்ல ஒய்ஃபா இருக்கீங்க. ஆனா உங்க தங்கச்சி இப்படி இருப்பாளாக்கா? இல்ல, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க தங்கச்சி நாலு பின்ன என்கிட்ட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடந்து போலாம், உங்களை மாதிரி நடந்து போலாம்? வாய்ப்பே இல்லக்கா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிவமாமா உங்க ரெண்டு பேரையும் மட்டும்தான் பொண்ணுங்களா வளர்த்துருக்காரு, அவளை பேயா வளர்த்து வச்சிருக்காரு. அவ சரி என்ன ரவுடிக்கா? அவரை மாதிரியே ஒரு ரவுடி. அப்பா பெரிய ரவுடினா பொண்ணு குட்டி ரவுடிக்கா? ஐயோ, என்னடி இவன் வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்கான். ஆமா அப்படிதாங்க. இருங்க இப்ப பாருங்க. சந்தோஷ, அப்படி என்ன சொல்ல வர? எங்க அப்பா ரவுடிங்கிறியா? அப்படிதானக்கா சொன்னா. அவங்களுக்கு காதுல வேலையா என்ன ரவுடின்னு சொன்னா?
சொன்னான். அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட உங்க அப்பா காட்டு மிராண்டின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு நாள் காட்டான்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கட்ட மீசன்னு சொன்னான். இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம். ஐயோ என்ன ஐயோ இல்ல என்ன ஐயோன்னு கேக்குறேன். உங்களுக்கே தெரியாதா உங்க அப்பா காட்டு மிராண்டின்னு? எனக்கு தெரியும்க்கா, எனக்கு தெரியும். அவரை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பேர் வச்சவராச்சு அவரு. எனக்கு தெரியாதா அவரை பத்தி? என் மாமா ஒரு காட்டு மிராண்டி, அவங்க பொண்ணு ஒரு குட்டி காட்டு மிராண்டி, அவ்வளவுதான். ஐயோ இவர் வீட்டுல இல்லைங்கிற நம்பிக்கையில தானே இவ்வளவு தைரியமா உட்காந்து பேசினேன். இவரு எப்போ வந்தாருன்னு தெரியலையா? சந்தோஷே சொல்லுங்க மாமா. கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி வெளியே வாப்பா. எதுக்கு மாமா? கொஞ்சம் வெட்ட வேண்டியது இருக்குது, அதான் வா. வெட்டணுமா? எதா மாமா? எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடப்பாங்க உனக்கு, ஏந்து வாட. ஐயோ எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. அர்ச்சனாக்கா, புஷ்பக்கா, அவர் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சந்தோஷ். சூப்பர் அர்ச்சனாக்கா. அப்பா மச்சான் ஏந்து போடா, அப்பா கூப்பிட்டாரு பாரு, ரொம்ப நேரம் ஆகுது போ. குடும்பமா இது எல்லாம் சேர்ந்து போட்டு குடிக்கிறீங்களா என்ன? சரி போய் என்னன்னு கேட்டு வரேன். ஐயோ கேட்டு வர முடியுமா என்னால? நீ என்ன பண்ண போறாருன்னு வேற தெரியலையே. புலம்பிக்கினே போறான் பாருங்கக்கா. நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கு போதிக்கு. அது என்னமோ சரிதான்க்கா. ஆனா இங்க பாருங்கக்கா, இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கவி பாப்பா எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கா பாருங்க. ஆமா ஆமா, இன்னுங்கிட்ட 5 மணிக்கே எழுந்து வந்துட்டா. பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பாலை சுட பண்ணி கொடுத்து குடிக்க வச்சு தூங்க வச்சிட்டேன் நான் அவளை. சரிங்கக்கா. ஆனா இவ எப்ப எழுந்துக்கிறாளோ அப்ப ராகுலுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிரும். அது நம்ம சரிதான்டா. இந்த வீட்லயே ரொம்ப அதிகமா சண்டை போடுறது ராகுல இவ்வளவு தான். செல்ல சண்டைகள். ஆமா ஆமா. பிரியாக்கா வராங்க. அப்ப கோலம் போட ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். சரி வா, நீ வா, வெளியே வந்து பாரு. சரிங்கக்கா, நீங்க போய் போடுங்க, வரேன். வா அர்ச்சனா போலாம். அக்கா கோலத்தெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், ஏதுருங்க. அதுக்கு தாண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் உட்காந்ததுல கால் மறுத்து போயிருச்சுடி. அடடே, கோலம் பட்டியை கிளப்புதே. பட்டியை கிளப்புதுன்னா? ஐயோ தெரியாம உங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டே தோட்டத்துக்கெல்லாம் விளக்கம் கேட்பீங்க. நந்தினியா இந்த பக்கம் வந்து உட்காரி, ஒன்னும் பக்கத்துல. முடியாது முடியாது, விளக்கத்தை சொல்லு உட்காந்து. அதானே, விளக்கத்தை சொல்லிட்டு போ எங்க வேணாலும். பட்டியை கிளப்புதுன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அர்த்தம். அது சரி, சூப்பர்னா என்ன? அது சூப்பரு. அது கூடவா தெரியாது உங்களுக்கு? அப்ப சூப்பர்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அது என்ன சூப்பரு? என்ன கியூட்டா பேசுறதா நினைப்பா? ஆமாம். இதெல்லாம் கியூட்டாவே இல்ல, நீ கிரிஞ்சா இருக்கு. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க. அப்ப ஒழுங்கா பேசிடி வெண்ணம் அவளே. பாருடி நந்தினி, அண்ணன் என்ன எப்படி எல்லாம் திட்டுறாருன்னு. அப்ப நீ வாய முடியும்னு சும்மா இரு. ஏண்டி உனக்கும் ஒன்னும் சந்தோஷக்கும் ஒரு வேலையே இல்ல. யார பத்தினா எதையாவது ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கிறது. எக்ஸாக்ட்லி மா தங்கச்சி, அப்படி சொல்லு. ஏய் அமைதியா வாய முடிட்டு. சரி பிரியா, நீ சொல்லிட்டல, அமைதியா இருக்கேன் பாரு. அப்புறம் என்ன பிரியா, கோலத்துக்கு கூட இத்தனை கோட்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கே? உன் மூஞ்சிக்கு தான் 1008 கோட்டிங் அடிப்பேன் மேக்கப் போட்டு. ஏன் கோலத்துக்கு கூடவா இத்தனை கோட்டிக்கு? சோ எத்தனை தடவை தான் சொல்றதோ இந்த சின்ன பசங்க கிட்ட. அடியே, மேக்கப்பா இருந்தாலும் சரி, ரோட்ல போடுற கோலம் இருந்தாலும் சரி, பல கோட்டிங் அடிச்சாதான் நல்லா லுக்கா இருக்கும், புரியுதா? அது என்னமோ சரிதான் பிரியா, நீ சொன்ன மாதிரியே இந்த கோலமும் நல்லா லுக்கா இருக்கு. அவ்வளவும் உழைப்படியே பார்த்தல எங்களோட கிரியேட்டிவிட்டிய. ஒரு பக்கம் பானை, இன்னொரு பக்கம் கரும்பு, இன்னொரு பக்கம் தென்னை, அதை சுத்தி கோலம், விளக்கு, அது இதுன்னு பல வகையான கிரியேட்டிவிட்டி இருக்கு இந்த கோலத்துக்குள்ள. பிரியா, உண்மையிலே நீ ஜீனியஸ் தாண்டி. நீ பிராக்டிஸ் பண்ணது வீண் போல, செம்மையா இருக்கு. ஏக்கோ ஜீனியஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆன்லைன்ல காப்பி அடிச்ச கோலம் தான் அது. அதானே பார்த்தேன். சுய புத்தி எது உனக்கு? மணிமேகலை வாய மூடிட்டேன் பிரியா. கோட்டம் நடிக்குது பாரு. அப்புறம் என்ன கைஸ், கோலெல்லாம் நல்லா பிரமாதமா போட்டாச்சு. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும்? எடுத்துக்கலாம். தாடா குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டவங்கள தான் நான் சொன்னேன், ஒன்ன சொல்லல. வாய முடிக்கிட்டு உட்காந்துடுறி. அர்ச்சனாக்கா, புஷ்பக்கா, காயுமா, நம்ம எல்லாம் எடுத்துக்கலாமா ஒரு போட்டோ? எடுத்துக்கலாம்க்கா. அக்கா, கோலம் போடுற மாதிரியே போஸ் கொடுப்போம். வழக்கமா அதை தானே பண்ணுவோம். வா வந்து கோலம் பக்கத்துல உட்காரு. ஆமாண்டி சொல்ல ஓடியா. வந்துட்டேன். அடியே குடிமிக்காரியே, வந்ததெல்லாம் இருக்கட்டா, உங்களை போட்டோ யார் எடுப்பா? அதான் போட போட்டுட்டால, அவ எடுப்பா. அடி எடிட்ற அடிடி ஒரு கிளிக்க. அடியே நந்தினி, என்னடி கஞ்சத்தனமா ஒரு கிளிக்குங்கிற? எடிட்டரா 2 முன்னாடி நான் பார்த்தல, சேலை எல்லாம் புதுசா கட்டியிருக்கேன். அதனால சேலையெல்லாம் சூப்பரா தெரியுற மாதிரி எடிடி போட்டோவை. என்ன வரிசையா நின்னுகிட்டு இருக்காங்க? ஒருவேளை தட்டுல இருக்க முந்திரியை கேட்பாங்களோ? மாமு சொல்லுப்பா கதிரு. ஹாப்பி பொங்கல் மாமு. பொங்கல் விஷயம் சொல்லதான் வந்திருக்குங்க போல குழந்தைங்க. நாம தான் ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டோம். ஹாப்பி பொங்கல்பா. தேங்க்யூ மாமு. அஸ்வின் அண்ணா நீ சொல்லு. சித்தப்பா ஹாப்பி பொங்கல் சித்தப்பா. தேங்க்யூடா அஸ்வின், ஹாப்பி பொங்கல் டு யூ. ஐஷே நீ சொல்லு. சித்தப்பா ஹாப்பி பொங்கல் சித்தப்பா. என்ன ஒன்னொன்னா சொல்லுதுங்க. ஹாப்பி பொங்கல்மா ஐஷு, தேங்க்ஸ்மா. கனியக்கா நீங்க சொல்லுங்க. சித்தப்பா ஹாப்பி பொங்கல் சித்தப்பா. தேங்க்யூமா, ஹாப்பி பொங்கல்மா கனி. தேங்க்யூ சித்தப்பா. ரொம்ப அழகா இருக்கீங்க சித்தப்பா இந்த ட்ரெஸ்ல.
தேங்க்யூடா, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஐஷு இப்ப நீ சொல்லு. சித்தப்பா உங்க Dress சூப்பரா இருக்கு சித்தப்பா. என்ன இந்த பசங்க? ஆ, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு பாப்பா. அஸ்வினா நீ சொல்லு. சித்தப்பா உங்களுக்கு இந்த Dress சூப்பரா இருக்குது சித்தப்பா. அதுவும் இல்லாம உங்க பைசெப்ஸ் எல்லாம் செம்மையா தெரியுது சித்தப்பா. சூப்பர் காம்ப்ளிமெண்ட் தான், தேங்க்யூடா. உனக்கும் இந்த குட்டி பட்டு வேஷ்டி சட்டை அழகா இருக்கு. கதிரே மாமு. என்னடா என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல போற? அதானே, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா. அதுவும் அந்த துண்டு அம்சமா இருக்குடா. தேங்க்யூ மாமு. ஆனா நான் அதை சொல்ல வரல. வேற முந்திரி கொடுங்க மாமி, ஆளுக்கு 5 கொடுங்க. இத கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேச்சு கொடுத்தீங்களாடா என்கிட்ட? ஆமா மாமி, நேரடியா கேட்டா கொடுத்துருப்பீங்களா, அதனால தான் சுத்தி வளைச்சு கேட்டோம். ஆமா சித்தப்பா, 5 முந்திரி கொடுங்க, போயிடுறோம். டேய் ஓடி போயிருங்க மரியாதையா. நீங்க எப்படி கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது சாமிக்கு நான் எடுத்துட்டு போறேன், சரியா? வெளியில அங்க பொங்க பானையெல்லாம் வச்சிருக்காங்களே, அதுல போட்டு செய்யணும். அது சாமிக்கு செய்யறது, சரியா? அதெல்லாம் சாமிக்கு படைக்காம நம்ம சாப்பிடக்கூடாது, ஓகேவாப்பா? அதெல்லாம் சரிதான் சித்தப்பா, ஆனா இன்னும் எடுத்துட்டு போய் அங்க போடலல்ல, அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போங்க. டேய் இது சாமிக்குன்னு எடுத்து வச்சதுடா, இதுல இருந்தெல்லாம் எடுக்கக்கூடாதுடா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு படிப்பு ஒழுங்கா வராம படிப்போது. ஆமா இப்ப மட்டும் அப்படியே நல்லா வாயுது, பரவாயில்ல கொடுங்க. டேய் இப்படி எல்லாம் பேசாதடா. இப்ப என்னடா உங்களுக்கு முந்திரி தானே வேணும்? கிச்சன்ல இருக்கு, போய் வாங்கிக்கோங்க. அங்க போய் கேட்டு கொடுக்கலன்னு தான் சித்தப்பா உங்ககிட்ட கேட்டோம், நீங்க வேற. ஓ அப்படியா? சரி, சித்தப்பா கொடுக்க சொன்னாருன்னு கேட்டு வாங்கிக்கோங்க, கொடுப்பாங்க, சரியா? டேய் பாட்டி கிட்ட கேளுன்னா பாரு, பாட்டி கிட்ட கேளு, அப்பதான் கொடுப்பாங்க. சரிங்க மம்மி, ஸ்வீட் ஆஃப் யூ மம்மி, நாங்க போய் வாங்கி வந்துடுறோம். ஆனா கொடுக்கலன்னா திருப்பி இங்க தான் வருவோம். கொடுப்பாங்க போடா. ஓடிடுச்சுங்க. ஆனா இந்த காலத்து பசங்க இருக்குங்களே ரொம்ப உஷாரா இருக்குங்க. நாமெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்தோம். ஐயோ அடுத்த அவதாரம் வருது. இந்த முந்திரியை நான் வெளியே எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்குள்ள போதும் ஆயிடும் போலி எனக்கு. சின்ன பசங்களை எப்படியோ ஏமாத்தி அனுப்பிட்டோம். ஆனா இவனை கடவுளே காப்பாத்தேன்னு. அண்ணா என்ன என்னண்ணா காலையிலேயே தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தள்ளு நீ. என்ன அவசரம் செல்லுக்குட்டியே? கையில புத்திரி வச்சிருக்கிறீங்க, அப்படியே உங்களை விட்டுருவோண்ணா நானு. ஒரு 2 கொடுத்துட்டு போங்க. ஐயோ செம்மையா இருக்காளே. பிரதர் என்னடா முந்திரி. என்னடா முந்திரி முந்திரின்னு அங்க பாரு, பக்கத்துல ஒருத்தி பிஸ்தா மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. என்ன சொன்னீங்க? அது வந்து ஜஸ்ட் நீ முந்திரி தானே கேட்ட? இது சாமிக்கு கொடுக்க போறதுடா. நீ கிச்சன்ல போயிட்டு பாட்டில் இருக்கிற பிஸ்தாவை முந்திரியே சாப்பிட்டு போ. முந்திரி பிஸ்தான்னு மாறி மாறி ரோல் ஆகுதே ப்ரோ. சரி சரி, உங்க பிஸ்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படித்தான் ரோல் ஆவீங்க. சரி வாடி பிஸ்தா போவோம். வாடி நந்தினி, போய் முந்திரியை வாங்கி சாப்பிடுவோம். வாட போவோம். இவர்கிட்ட போய் நின்று கேட்டுக்கிட்டு இருக்க, இவர் எப்படியும் தரமாட்டாருன்னு தெரியும். அப்புறம் எதுக்குடா மானு கிட்ட போய் நிக்கிற? வா கிச்சனுக்கு போவோம். சரிடி அம்மா, இன்னைக்காச்சும் பொண்ணாட்டம் பேசு, கழுது மாதிரி கத்தாத. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்றா. பாக்குறதுக்கு மட்டும் இப்படி அழகா இருந்தா போதுமா? பேசணும்ல கொஞ்சம் அழகாவும். கரெக்ட் நந்தினிய தெரிஞ்சுக்கோடியே. இப்ப அண்ணன் எப்படி பேசுறாரு உங்ககிட்ட, அந்த மாதிரி பேசு. உங்க அண்ணன் மாதிரியா? ஐயோ கடவுளே போடடி, எனக்கு அதெல்லாம் வராது. அது எப்படி நீ வராதுன்னு சொல்லுவ? என் அண்ணன் தானே கட்டப்படுற, அப்ப அவர் மாதிரி அழகா பேச வராது அவனுக்கு? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா. உன் அண்ணன் சூடான பாத்திரத்துல போட்டு நெய் மாதிரி அப்படியே உருகி பேசுவாரு. நம்மளுக்கு அதெல்லாம் வராது. நம்ம எப்பவுமே எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி தான் பட 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 படன்னு வெடிப்போம், புரியுதா? கரெக்டு தான் நீ சொல்றதும். என்னத்த பண்றது, இப்படி ஒரு காம்பினேஷன். ரொம்ப ஓவரா வாய் பேசாத நந்தினா. சரிங்க, இனிமேல் வாய் பேச மாட்டேன். பாரு ஒழுங்கா பேசண்டி, எதுக்கு இப்படி வெறுப்பேத்துற? என்னங்க நீங்க, நான் அப்படி பேசினாலும் ஒரு மாதிரி பேசுறேங்கிறீங்க, இப்படி பேசினா ஒழுங்கா பேசுங்கிறீங்க. இப்ப நான் எப்படி தாங்க பேசுறது? நந்தினி வாய் முறி, அண்ணன் பாவண்டி, இப்பெல்லாம் பேசாதா. என்னடா ராகுல், நீ கூட இப்படி பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கூட தானடா சொன்ன உங்க அண்ணன் மாதிரி வழிவழிப்பா பேசுன்னு. ஐயோண்ணா, அந்த பொண்ணை கண்டுக்காதண்ணா, அதுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். காலையில வாடி கிச்சனுக்கு போய் முந்திரி வாங்கி சாப்பிடுவோம். சரிடா வா போவோம். ரொம்ப பண்றடி, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. இது நானா நீங்களா? சின்ன குழந்தைங்க வந்து சித்தப்பா மாமா ஒரு 2 முந்திரி கொடுங்கன்னு கேட்டுச்சுங்க. ஆனா நீங்க கொடுத்தீங்களா? அப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றீங்க ரூல்ஸை. ஏங்க இதுல இருக்கிற முந்திரியை பாதி தாங்க அந்த பானையிலேயே போட போறாங்க, மீதி பாதி கிச்சனுக்கு தான் போக போகுது. அதுக்கு நீங்க பசங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அதானே லாஜிக்? கரெக்ட் தானே? அப்படி இல்ல, அத்தை தான் சொன்னாங்க இது சாமிக்குன்னு எடுத்து வச்சது யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு, அதனாலதான் கொடுக்கல. அடியே எப்பா, அத்தை சொன்னா தட்டாம கேட்பாரு இவரு. நந்தினிய போத விடுறியானு ஓட்டாத. சரி வாட போவோம். ஆனா ஒரே நிமிஷம் இருடா, நான் இவர்கிட்ட ஒன்னே மட்டும் கேட்டுட்டு வரேன். சரி கேளு. சந்தோஷ் மாமா. ராகுலே சிரிக்காத. சரி சரி சந்தோஷ் மாமா. இந்த மாமாலாம் வேணாம், கட் பண்ணிட்டு சந்தோஷ்னே கூப்பிடு. பாத்தியாடா, நான் நல்லா பேசினா கூட பிடிக்க மாட்டேங்குதுடா இந்த மனுஷனுக்கு. நீ ஆசையா பேசலடி, நீ கிண்டல் பண்ற மாதிரி பேசுற. ஓ தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குங்க, அதனாலதான் அப்படி கிண்டல் பண்ற மாதிரி வந்துச்சு. மத்தபடி நான் உங்களை ஆசையா தாங்க கூப்பிடுறேன் சந்தோஷ் மாமான்னு. அநியாயம் பண்றடி. இதெல்லாம் ஒரு அநியாயமே இல்லடா. உன் அண்ணன் எனக்கு எவ்வளவு அநியாயம் பண்றாரு தெரியுமா? அதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்றது இல்ல.
நந்தினி இப்ப என்ன வேணும் நந்தினி உனக்கு? விட்ரி டென்ஷன் ஆகிற ரன்ன வாடி போலாம். சும்மா இருடா, உடனே சும்மா தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாரு. இங்க பாருங்க சந்தோஷ், சின்ன பிள்ளைங்கெல்லாம் கேட்டுச்சு நீங்க கொடுக்கல. இப்ப நான் கேட்கறேன், உங்க வருங்கால மனைவி கேட்கறேன், 2 கொடுங்களேன். மொவல 2 வேணுமா? ஆமா, 2 தான். நந்தினி 2 ரொம்ப கம்மிடி, பின்னாடி வா 10-15 கூட தரேன். அதுக்கு எதுக்கு பின்னாடி போனோம், இங்கேயே கொடுங்க. ஏன் எல்லாரும் கேட்பாங்கன்னு பயப்படுறீங்களோ? ஐயா பா மக்கு சாம்பிராணி ஆகிறாளே. ஏய் அவரு உனக்கு முந்திரி கொடுக்க கூப்பிடலடி, முத்தம் கொடுக்க கூப்பிடுறாருடி பைத்தியக்காரி. நோடி பாத்துக்கிட்டு இருக்க, வா அதான் தரேன்னு சொல்லிட்டல. டேராகல இந்த தட்டை எத்தனை போயிட்டு முன்னாடி கூட, நீ பின்னாடி வா. உங்களை இருங்க, இங்கே இருங்க. அப்பா என் அப்பாவை கூட்டின்னு வரேன். இது எங்க வீடு தெரியும்ல, இருங்க என் அப்பாவை போய் கூட்டின்னு வரேன். இருங்க இங்கே இருங்க. இவ்வளவு வேகமா போறா, கூட்டிட்டு வந்துருவாளோ? கூட்டிட்டு வந்தா அவருக்கும் ஒரு 2 கொடுங்க ப்ரோ. இருக்கு பையில தள்ளுறா. ஐயோ எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமாடா, வெள்ளத்தை கேட்டு திட்ட போறாங்க என்ன. ஓடுங்க ஓடுங்க. சபா, நான் குடும்பம் இது. இன்னும் இவ இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் என்ன பெருசா கேட்க போறேன், நீ என்கிட்ட பேசு, எனக்கு அது போதும். என்னால எல்லாம் பேச முடியாது, நீ போய்ங்கிறது முதல்ல. இங்க பாரு தினேஷ், ஏற்கனவே நீ 3 டேஸா என்கிட்ட பேசல. உன்ன மாதிரியே நானும் திருப்பி பண்ண ஆரம்பிச்சேன்னு வையே, நீ தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன் நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லையா? என்ன அவாய்ட் பண்ணதே இல்லையா? இல்ல என்கிட்ட எரிஞ்சுதான் விழுந்தது இல்லையா? நான் பண்ணா மட்டும் உனக்கு வலிக்குதுல? சரி நான் ஒத்துக்கிறேன், பட் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குல்ல. வீட்டில் அம்மா அப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படிடா சந்தோஷமா உன்கிட்ட பேச முடியும்? எனக்குள்ளே இருந்த கோவம் எனக்கு யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல, அதான் உன் மேலே காமிச்சிட்டேன். சாரி எல்லாத்துக்கும். எல்லாம் எனக்கும் தெரியும்ண்ண, அதனால தான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ண? என்னை அவாய்ட் தான் பண்ண, என்னை கஷ்டப்படுத்தின, என்னை அசிங்கப்படுத்தின. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ வந்து சாரின்னு கேட்டா நான் உடனே உங்ககிட்ட பேசிடணுமா? சரி இப்போ நான் என்னதான் பண்றது? சாரி கேட்டாலும் ஏத்துக்க மாட்டேன்னா அப்ப இதோட என்கிட்ட பேசவே மாட்டியா? அவ்வளவுதான் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பு. நான் அப்படியெல்லாம் சொல்லல. வேற எப்படி சொல்ற? இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்கிட்ட கொஞ்ச நாள் பேசாம இரு சத்யா, எனக்கு அதுவே போதும். சரிப்பா ஓகே, இனிமேட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா? உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், இதோட உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். சி, உனக்காக போயிட்டு இப்படி எல்லாம் அழகா ரெடி ஆகி வந்தேன் பாரு, என்ன எதையாவது எடுத்து அடிச்சுக்கணும். பேய் மாதிரி ரெடியாகி வந்துட்டு அழகா வந்திருக்குன்னு வர சொல்ற. ஏய் பல்லெல்லாம் தட்டிடுவேன், அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டல, மூடிட்டு போடா. நான் அழகா தான் இருக்கேன், எனக்கு தெரியும். அதை நீயே சொல்லிக்காத, நான் தான் சொல்லணும் நீ அழகா இருக்கியா இல்லையான்னு. நீ சொல்லணும்ல, எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. வீட்ல இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க நான் அழகா இருக்கேன்னு, அது போதும் எனக்கு. நீ எல்லாம் ஒரு ஆளா? ஆமா, நானும் ஒரு ஆள் தான், அதுவும் உன் ஆளு. அப்ப நான் தானே சொல்லணும். என்ன ஆளு பாலு நீக்கிட்டே போடா, அதான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டுல, அப்புறம் என்ன? சொன்னா நீ போயிடுவியா? ஆமா, பின்ன உங்ககிட்டயே வந்து பேசுறதுக்கு எனக்கு என்ன விஎம்எஸ்எஸ் இல்ல நினைச்சியா? அதெல்லாம் உனக்கு இருந்திருந்தா நீ ஏன்டி இங்க நின்னு பேச போற? இங்க பாரு, நான் உனக்கு 1000 தடவை சொல்லிருப்பேன் டீன் எல்லாம் என்ன கூப்பிடாதன்னு. பின்ன உன்னை டீனு கூப்பிடாம டானா கூப்பிட முடியும்? டேய் வேணாம், அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன், இல்லைன்னா போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துருவேன். போய் கூட்டிட்டு வா என் மாமனார, அவரே பஞ்சாயத்து பேசி சரி பண்ணி வைக்கட்டும். பாரு இவனை, அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சு உனக்கு. இருக்காதா பின்ன, அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. அதுவும் இல்லாம காலையில வழியா குளிச்சுட்டு ரெடி ஆகி அவருக்கு தான் போயிட்டு பொங்கல் விஷயம் சொன்னேன். அவர் என்ன பிளஸ் பண்ணாரு தெரியுமா? பாரு இதெல்லாம் வேற நடந்துச்சா? எஸ், போக போக இன்னும் நிறைய நடக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா எனக்கு இப்ப. எதுக்கு? நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, அதான். சரி சரி, நான் கூட நான் உங்ககிட்ட பேசினதுனால ஹாப்பி ஆயிட்டியோன்னு நினைச்சேன். ஓ நீ பேசிட்டு தான் இருக்கல என்கிட்ட, அதை மறந்துட்டு பாரு நானு. சரி அதுக்கு தனியா சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரொம்ப அழகா இருக்க நீ. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேய் மாதிரி இருக்கன்னு. சும்மா சொன்னேன், நீ வந்ததுல இருந்து உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்க. பேய் யாராவது பாத்துக்கிட்டே இருப்பாங்களா சொல்லு? கரெக்ட் தான். சரி, எனக்கு பொங்கல் விஷயம் சொல்லு. காலையில சொன்னப்ப மூஞ்சி திருப்பிக்கிட்டு போன, இப்ப எதுக்கு கேக்குற? அப்ப நீ இந்த மாதிரிலாம் அழகா ரெடி ஆகி வரல, குளிக்காம சட்டை பேண்ட் போட்டுட்டு வந்து சொன்னேன், அதான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனேன். சரியான ஃப்ராடுடா நீயானா. அப்படி இல்ல, எப்படி சொல்றது, எனக்கு உன்னை இப்படி பார்க்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம நான் சொன்னங்கிறதுக்காக ஜடையெல்லாம் மாட்டிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்க, பூவெல்லாம் வச்சிருக்க, ரொம்ப அழகா இருக்க. உன்னை நீ இப்படி இருந்தேன்னு வையேன், நான் நாள் ஃபுல்லா கூட நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். இருப்பேன் மூஞ்சியை பாருங்களா. சரி சரி, ஹாப்பி பொங்கல். என்ன வாயிலே ஹாப்பி பொங்கலுங்கிற? கையை கொடு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. விஷ் எல்லாம் பண்ணும்போது கையை கொடுத்து தான் பண்ணுவாங்க, கையை கொடு. அதெல்லாம் முடியாது. பயப்படுறல நீ? எதுக்கு பயம்? நான் எதுக்கு பயப்படணும்? அப்ப கையை கொடு. முடியாது. அப்ப நீ பயப்படுற? எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, நீ உன் கையை கூட போதுமா? எனக்கு தைரியம் இருக்குன்னு ஒத்துக்கிறியா இப்போ? ஹாப்பி பொங்கல். இந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஹாப்பி பொங்கல் சொல்ற. சொல்ல மாட்டேன். ஏன்?
சொன்னா நீ என் கையை விட்டுருவல்ல. அடா பாவி. அடி பாவி, என் அண்ணன் வந்துட்டாரு, கையை விடுறி. ஹாய் அண்ணா, ஹாப்பி பொங்கல். டேய் என்னடா நடக்குதுங்க? நத்திங்ண்ணா, அவ எனக்கு ஹாப்பி பொங்கல் சொன்னா, நான் திருப்பி சொன்னேன், அவ்வளவுதான். இல்லையே எனக்கு அப்படி இல்லையே என் காதுல. ஹாப்பி பொங்கல்னு அவ சொன்னா, அதுக்கு நீ சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ கையை விட்டுருவல்லன்னு தானடா சொன்ன. பதிலுக்கு எங்கடா நீ ஹாப்பி பொங்கல்னு சொன்ன? அண்ணா ப்ளீஸ் நான் கத்தாதுண்ணா, ரொம்ப நாள் இவ கிட்ட பேசாம இருந்து இன்னைக்கு தான் என்கிட்ட பேசியிருக்கா. பேச்சப் நடந்திருக்கு, அதான் கையை பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நிக்கலாமே நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லைண்ணா, ஏதோ தப்பா இல்லைண்ணா, ப்ளீஸ்ண்ணா, சாரிண்ணா. ஆமாண்ணா, ஆமா மாமா. என்னடி ஆமா மாமா? ஐயோ இவன் என்ன பேய் மறிக்கிறா? டேய் என்னடி கண்ணெல்லாம் இப்படி இருக்குது? அம்மா இப்படி இருந்தா மாமா இவனுக்கு பிடிக்கும், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தேன். நல்லா இல்லையா? சும்மானே சந்திர மைய மாதிரி இருக்கும் உன் கண்ணியா, இதுல மைய வேற. அது நடியா கண்ணுக்கு மேல கரப்பா முச்சியா? அண்ணா இது கூடவா தெரியாது? ஐலாஷஸோட எக்ஸ்டென்ஷன் அது. தெரியாதுப்பா, சொல்லி கூட. அதுதான்ண்ணா அது, வேற ஒண்ணும் இல்ல இதுல சொல்லி கொடுக்கறதுக்கு. கோலவெறி ஏத்தாது என்ன? முதல்ல இப்படி ஓட்டிக்கிட்டு நிக்காதீங்க, பிரிஞ்சு நில்லுங்க 2 பேரும். மாமா நேடியே மாமா நீ இழுக்கிற, இரு உங்க அப்பாவை கூப்பிடுறான்னு. எப்பா மாமா, லோகநாத மாமா. அப்பாவை கூப்பிடுற, வாட ஓடிடலாம். சரிடி. ஓடிடுச்சுங்க ரெண்டும். அந்த பயம் இருக்கணும். பா நம்மளுக்கு இந்த வீட்டில் 2 பேராவது பயப்படுறாங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற குட்டி கவி பாப்பா கூட என்ன மதிக்கலன்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ 2 பேர் சிக்கியிருக்காங்க நம்ம கிட்ட. இதை வச்சே உங்களை ஓட்ட வேண்டியதான். இது யாரு? சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு, ஆளை காணோம். ஐயோ தனியா வேற வந்து தொலைச்சிட்டோம் மேல. என்ன சரி பேசாம ஓடிடுவோமா? அப்படியா? கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குங்க. இங்க இருந்து தான் வருது வாய்ஸ். சித்ராவா? அடியா பூத கண்ணாடியா? யாருகிட்ட நின்று பேசினுக்கிற நீ? வரண்டி மாமா இருடிய.